ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மொபைலில் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த மெயில் ஐடிக்கு கீழே ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருப்போம். அந்த மெயில் ஐடியும் அந்த யூடியூப் சேனலையும் ஏதோ ஒரு சில காரணங்களால் நம்ம வேறு டிவைஸ், அதாவது வேற ஒரு மொபைலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு எப்படி ஒரு மொபைலில் இருக்கிற மெயில் ஐடி யூடியூப் சேனலை இன்னொரு மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி அதை பண்ணுறதுங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த விஷயம் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு யூடியூபரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த விஷயம் ஃபுல்லாக புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வேற ஒரு மொபைலோ அல்லது உதாரணத்துக்கு ஒரு புது மொபைல் ஒன்று வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மொபைலில் உங்களுடைய பழைய மொபைலில் இருக்கிற மெயில் ஐடியும் யூடியூப் சேனலையும் கொண்டு வரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த புது மொபைலில் ஒரு மெயில் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும்ல, அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டாப்பில் ரைட் சைடில் அந்த மெயிலோடைய லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு மெயிலை கிரியேட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் டைம், அதோடைய யூசர் நேமு பாஸ்வேர்டெலாம் போட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் உங்களுடைய பழைய மெயில் ஐடி அதோடைய பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும். அல்லது இப்போ தான் நீங்கள் இன்னும் எந்த மெயில் ஐடி கிரியேட் பண்ணலைன்னா ஆட் நியூ அக்கௌண்ட் அல்லது ஆட் அனதர் அக்கௌண்ட் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அந்த ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய பழைய மெயில் ஐடியோடைய அந்த மெயிலையும் அதோடைய பாஸ்வேர்டையும் நீங்கள் போட்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடிக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில ப்ராசஸ் இருக்கும். அதாவது ஒரு ஓடிபியோ அல்லது நீங்கள் ஓகே கொடுக்குற மாதிரி, அதாவது உங்கள் பழைய மொபைலில் ஓகே கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் வரும். இல்லை ப்ரோ, என்கிட்ட அந்த பழைய மொபைலே இல்லை அப்படின்னா பேக்கப் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பேக்கப் கோடை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு கூட நீங்கள் அது மேற்கொண்டு ப்ராசஸ் பண்ணலாம். இந்த பேக்கப் கோடு, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், இந்த பற்றின ஃபுல் டீட்டெயில், அதாவது ஒரு யூடியூப் சேனல்லேருந்து நம்ம எடுத்து வைக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்னென்னங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோக்கான லிங்கை கொடுக்க பார்க்குறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளியர் மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த பேக்கப் கோட்ஸோ அல்லது பாஸ்வேர்டோ போட்டு ப்ராசஸ் பண்ணி அந்த புது மொபைலில் உங்களுடைய அந்த பழைய யூடியூப் சேனலுடைய மெயில் ஐடியை கொண்டு வந்துட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுடைய யூடியூப் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதாவது ப்ளே ஸ்டோரில் போய் உங்கள் யூடியூப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த யூடியூப் சேனல் அந்த யூடியூப் ஆப்பில் வந்திருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோவையும் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோம்லேயும் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும். யூடியூப் ரிலேட்டடாக அந்த யூடியூப் ஆப்பு, ஒய்டி ஸ்டுடியோ, இது எல்லாமே உங்களுக்கு எல்லா மொபைல்லையும் கிடைக்கணும்னா அதுக்கு தேவை ஒன்று தான். நீங்கள் அந்த யூடியூப் சேனலை எந்த மெயில் ஐடியில் ரன் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியை அந்த டிவைஸுக்கு ஆட் பண்ணணும். இவ்வளவு தான் அந்த ஆட் பண்ணுற விஷயம். ரொம்ப சிம்பிளாக ஆட் பண்ணிடலாம். இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா, நம்ம சேனல் வழியாக நம்ம ஒரு பெய்டு தம்ப்நெயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது குறைஞ்ச விலையில் உங்களுடைய வீடியோஸுக்கு நல்ல தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு உங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு தம்ப்நெயில் தேவைப்படுது, என்னால் தம்ப்நெயில் சரியாக கிரியேட் பண்ண முடியல அல்லது கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு மெயில் ஐடி தரேன், அந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரைஸு, என்ன டீட்டெயில், என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.